அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், ஒரு சர்வதேச பத்திரிகையாளர் கேட்கிறார், உங்க நாட்டிலே இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உருவாக்கி அரசியல் செய்கிறீர்கள், அதிகாரத்தை அடைகிறீர்கள். இந்தியாவில் ஒருவேளை இஸ்லாமியர்களே இல்லாமல் போய்விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். சுப்பிரமணிய சாமியையும் நிர்மலா சீதாராமனையும் அழைச்சிட்டு விருந்து போட முடியுமா? அது சாப்பிடுவாங்களா? கிடா வெட்டி விருந்து போட சாப்பிடுவாங்களா அவங்க? என்னுடைய உணவை நான் உன் மீது திணிக்கவில்லை, ஆனா ஓ உணவு கலாச்சாரத்தை என் மீது திணிப்பதற்கு நீ முயற்சி செய்கிறாய். அதுலயும் பெரிய வேடிக்கை என்னன்னா, பொது சிவில் சட்டத்துல அத்தை மகனையும் மாமா மகனையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம முன்னாடி நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அவங்களுடைய இதுலதான் RSS அலுவலகத்துல தான் செஞ்சிருப்பான், கமலாலய இதெல்லாம் செஞ்சிருப்பான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் சங்கிகள் நீதிமன்றத்துல இருக்கிறான், நீதிபதிகளா கூட இருக்காங்க சில பேர். துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு அந்த உத்தரகாண்டினுடைய முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிக்கிறார். உடனே ஒரு 4 பேரை துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அதுல 250 பேருக்கு மேலானவர்கள் காயப்படுகிறார்கள். ஆல் ஜட்ஜஸ் மை அட்வொகேட்ஸ் ஹிட்லர் சொன்னான்னு சொல்லுவாங்க. எல்லா நீதியரசர்களுமே என்னுடைய வழக்கறிஞர்களாக நான் மாற்றி விட்டேன்னு ஹிட்லர் சொன்னதைத்தான் இன்றைக்கு ஊடகங்கள், எல்லா ஊடகங்களுமே அரசினுடைய ஊதுகுழல்களாக மாறிவிட்டது. சந்தேகத்துக்கு இடமான முஸ்லிம்கள் யாரா இருந்தாலும் எங்களுக்கு உடனே தகவல் தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க கூடாது. நாளை விவசாயிகளுடைய ஒரு பேரணி நடக்க போகிறது என்பதற்காக 144 உத்தரவை போட்டு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில உத்தரவு பரப்பி இருக்கிறாங்க. 200 ஆண்டு காலம் முகலாயர்கள் ஆட்சி செய்த போது அழியாத இந்து மதம், 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்த போது அழியாத இந்து மதம், எத்தனையோ படையெடுப்புக்கு நிகழ்ந்த போதெல்லாம் அழியாத இந்து மதம். இவர்கள் காப்பாற்றுகிறார். அதாவது கடவுள் என்னை காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் அவன் பக்தன், கடவுளை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னால் அவன் பாஜக. ஆமா, அதாவது திருப்பூர்ல இருந்து டீசல் உற்பத்தியாகி எல்லாம் ஏற்றுமதி ஆச்சு. இது ரொம்ப புத்திசாலி இல்லையா? இவன் என்ன பண்றான்? பங்களாதேஷ்ல இறக்குமதி பண்றான். கேட்டா என்ன சொல்றான்? இஸ்லாமியர்கள் தான் நமக்கு எதிர்க்கிறானே, அவன் நாட்டுல இருந்தானே என்ன சொல்றான்? இந்துக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இஸ்லாமிய நாட்டுல நீ இறக்குமதி பண்ற. உங்களுடைய மத கோட்பாடு படி பார்த்தா நீ இந்துக்களுக்கு துரோகம். இளையசூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், கமெண்ட் செய்யாதவர்கள், லைக் பண்ணாதவர்கள் செய்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அண்ணன் அவர்களை சந்திப்போம். அண்ணன் வணக்கம். வணக்கம். எப்படின்னு இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன். மகிழ்ச்சிண்ணே. உத்தரகாண்ட் மாநிலத்துல இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கலவரம் தலைக்கு மேல போயிட்டு இருக்குன்னு இந்திய ஊடகங்கள் எல்லாமே இத வெளி உலகத்துக்கு கொண்டாட மாட்டாங்க. அச்சு ஊடகமா இருக்கட்டும் இல்லது காட்சி ஊடகமா இருந்தாலும், எந்த ஊடகமா இருந்தாலும் இது வெளி உலகத்துக்கு கொண்டாடாம பாத்துக்கிறாங்க. தொடர்ந்து அந்த முஸ்லிம் மக்கள் அங்க நசுக்கப்படுறாங்க, அவங்களுடைய வீடுகள்லாம் இடிக்கப்படுறது ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த சட்டம் கொண்டாந்த பிறகு இன்னும் கடுமையாகிட்டே இருக்குன்னா இதை தடுக்கிறதுக்கு என்ன வழியே இல்லையா? என்ன இருந்தாலும் இந்த முஸ்லிம் மக்கள் என்னுடைய பல்ச புடிச்சு பாக்குறாங்களா? இவங்க பாபர் மசூதியை இடிச்சு பார்த்துட்டோம், அவங்க தீவிரவாதின்னு சொல்லி பார்த்துட்டோம், அவங்க எச்சத்து போனதுனாலதான் கொரோனா இங்க பரவிச்சுன்ற ஒரு வதந்திய பரப்பி விட்டு பார்த்துட்டோம். எதுக்குமே இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க. திரைப்படத்துல பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் தான் தீவிரவாதி, தீவிரவாதினாலே முஸ்லிம்னாலே தீவிரவாதி தான், அப்படிலாம் இருப்பான்னு தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இவங்க அளவுக்கு மீறி காந்தியே பொங்கி எழுவாரு பொழுது அவருக்கே பாடம் கற்பிக்கிற அளவுக்கு இவங்க பொறுமையா இருக்கிறாங்களேன்ற அளவுக்கு பல்ச பாக்குறாங்களா? இல்ல என்னதானே நடக்குது நாட்டுல? என்னதான் இதுக்கெல்லாம் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? பாஜக வெறுப்பு அரசியலை அதிகாரமாக மாற்றுவதற்கு துடிக்கிறது. வெறுப்பு அரசியல் தான் அவர்கள் அதிகாரத்தை அடைவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப சிறுபான்மை மக்களை வன்முறையாளர்களாக, பிரிவினைவாதிகளாக, தேசப்பற்று இல்லாதவர்களாக, அவர்களை மோசமானவர்களாக சித்தரிப்பதன் வழியாக பெரும்பான்மை மக்களை திரட்டலாம் என்கிற ஒரு அரசியல் உத்தியை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பார்க்கிறார்கள். அதாவது பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்த போது ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், ஒரு சர்வதேச பத்திரிகையாளர் கேட்கிறார்,
உங்க நாட்டிலே இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உருவாக்கி அரசியல் செய்கிறீர்கள், அதிகாரத்தை அடைகிறீர்கள். இந்தியாவில் ஒருவேளை இஸ்லாமியர்களே இல்லாமல் போய்விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு வாஜ்பாய் சிரித்துக் கொண்டே சொன்னார், we will create Muslims சொன்னார். நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குவோம் சொன்னாரு. அப்ப இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை தான் இவர்கள் அதிகாரமாக மடைமாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். பொது சிவில் சட்டம் என்பதை யாராவது வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டார்களா? யாருமே கேட்கவில்லை. ராமர் கோயில் வேண்டும் என்று யாராவது கோரிக்கை விடுத்தார்களா? மக்கள் கேட்பதெல்லாம் என்ன? எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், எங்களுக்கு அடிப்படை சுகாதார கட்டமைப்பு வேண்டும், எங்களுக்கு கல்வி வேண்டும், எங்களுக்கான உரிமை வேண்டும், இப்படிதான் கேட்பாங்க மக்கள். மக்கள் யாருமே என்ன செய்வான்னா, எங்களுக்கு பொது சிவில் சட்டம் வேண்டும் மக்கள் யாருமே கேட்கவே இல்லை. பொது சிவில் சட்டம் என்பது ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் வேறு வேறு கலாச்சாரம் இருக்கிறது. நீங்க தாலியவே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் வேற வேற தாலி முறை இருக்கிறது. இப்ப நாயக்கமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தாலி முறை பாத்தீங்கன்னா கருகமணியோட இணைந்ததா இருக்கும். ஒரு சிலர் மஞ்ச கயிற்றோட சேர்த்து ஒண்ணு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். தாலியில வேறுபாடு இருக்கிறது. ஒவ்வொரு இனக்குழுவுக்கும், ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு சாதிக்கும் வேறு வேறு பண்பாடு இருக்கிறது. ஒரே மாதிரியான பண்பாட்டிலே எல்லாருமே நம்ம இல்ல. எல்லாரும் இந்து சொல்றாங்களே. இப்ப மதுரையில பாண்டி கோயில கிடா வெட்டி விருந்து வச்சு சாமி கும்பிடுறான். கிடா வெட்டி விருந்து வச்சு சாமி கும்பிடுற இடத்துல நீ இந்து தானு சொல்லி எச் ராஜாவையும் சுப்பிரமணிய சாமியையும் நிர்மலா சீதாராமனையும் அழைச்சிட்டு விருந்து போட முடியுமா? அவங்க சாப்பிடுவாங்களா? கிடா வெட்டி விருந்து போட்ட சாப்பிடுவாங்களா அவங்க? அப்போ என்னுடைய உணவை நான் உன் மீது திணிக்கவில்லை. ஆனா உன் உணவு கலாச்சாரத்தை என் மீது திணிப்பதற்கு நீ முயற்சி செய்கிறாய். அதுலயும் பெரிய வேடிக்கை என்னன்னா, பொது சிவில் சட்டத்துல அத்தை மகனையும் மாமா மகளையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறான். இவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க. அது மாதிரி இந்த லிவிங் டுகெதர் இருக்குல்ல, சில பேர் அவனா விரும்பி சில பேர் வாழ்றாங்க. சில பேர் அவனுக்கு மாவட்ட பதிவாளர்கிட்ட போய் முதல்ல சொல்லிட்டு வரணுமா, இந்த பொண்ணோட நான் இருக்க போறேன் அப்படின்னு. அங்க சொன்னா பத்தாதான், அவங்க அம்மா அப்பாட்டையும் போய் சொல்லணுமா. என்ன அர்த்தம்னா அதுக்கு, அது 2 பேர் 3 பேர்ட்டையும் சொல்லிட்டு அது கல்யாணம். அது பேரு. அப்ப இவன் எல்லா விஷயத்தையுமே தங்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். இவர்கள் விரும்புகிற அந்த சாதியை அடுத்து, அந்த சாதியினுடைய படிமான நிலைகள் இருக்குல்ல, அதாவது சாதியை பார்த்து சமமாயிருங்கள் என்று சொல்வது எப்படிப்பட்டதுன்னா, படிக்கட்டுகளை பார்த்து சமமாயிருங்கள் என்று சொல்வதை போன்றது. ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு, ஒரு படிக்கட்டு கீழே இன்னொரு படிக்கட்டு, என் ஜாதிக்கு கீழே இன்னொரு ஜாதி, இன்னொரு ஜாதிக்கு கீழே ஒரு ஜாதி. இப்ப சாதியை பார்த்து சமமாயிருங்கள் என்று சொல்வது படிக்கட்டுகளை பார்த்து சமமாயிருங்கள் என்று சொல்வதை போல அவன் இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளின் வழியாக அவன் மனிதர்களை என்ன செய்யறான், அவன் விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான். அந்த திட்டத்தின் வழியா அவன் என்ன நடைமுறைப்படுத்த பாக்குறான், நீ ஆசாரி மகனா, நீ ஆசாரி வேலை தான் பார்க்கணும், அரசாங்கம் உனக்கு மானியம் வழங்கும், நீ அந்த தொழிலை விட்டு வெளியேறிடாத, நீ ஏற்கனவே செருப்பு தைக்கிறியா, உனக்கு தான் நல்லா செருப்பு தைக்க தெரியும், நான் அதுக்காக நாங்க மானியம் வாங்கி தரேன். செருப்பு தைக்கிறவன் மகன் மருத்துவர் ஆயிடக்கூடாது, ஆசாரி ஆசாரி வேலை தான் பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் அவனுடைய குலத்தொழிலுக்கானதை தான் பார்க்கணுங்கிறத இந்த நவீன காலத்துக்கு பொருந்துமானா பொருந்தாது. ஆனா அந்த பொருத்தமற்ற விஷயத்த சாதி கட்டுமானம் தகர்ந்து விடக்கூடாது என்பதற்காக விஸ்வகர்மாங்கிற பேர் தான் அதை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் துடிக்கிறான். இப்படி எல்லாவற்றிலையுமே இவர்கள் பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இந்துக்களுக்கு அவர்கள் துரோகம் இழைக்கிறாங்க. சங்கிகளுக்கு என்று தனியாக சிலிண்டர் விலை குறைவா விற்க போறதில்லை. சங்கிகளுக்கு என்று தனியான ஒரு தனி டியூபை வைத்து பெட்ரோலை குறைந்த விலைக்கு யாரும் கொடுக்க போறதில்லை. எல்லாருக்கும் பாதிப்பு ஒன்றுதான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த துவேஷத்தின் வழியாக, கலவரத்தின் வழியாக, இந்த வெறுப்பின் வழியாக தங்கள் ஆட்சியின் தவறுகளை மறைக்க பாக்குறாங்க. பாபர் மசூதி இடிப்பு முடிஞ்சு ராமர் கோயில் கட்டுமானம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான், உடனே போய் ஞானவாக்கில போய் மசூதியில போய் சிவன் கோயில் இருக்கு, அங்க எல்லாரும் போய் வழிபடலாம் அப்படின்னு இன்னொரு வழிபாட்டுக்கான இதை நீதிமன்றத்தின் வழியா. அப்ப இப்ப சங்கி எல்லாம் நம்ம முன்னாடி நினைச்சிட்டு இருந்தோம், இந்த மாதிரி அவங்களுடைய இதுலதான் RSS அலுவலகத்துலதான் சங்கி இருப்பான், கமலாலயத்துலதான் சங்கி இருப்பான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் சங்கிகள் நீதிமன்றத்துல இருக்கிறான், நீதிபதிகளா கூட இருக்கிறான் சில பேர். அப்படி ஒரு காலகட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கு. ஏன்னா நேத்து வரைக்கும் தந்தை பெரியார் தான் சொல்றாரு, நேத்து வரைக்கும் குலகாரனுக்கு வாதாடினவன், நேத்து வரைக்கும் முல்லை மாதிரி முடிச்சு வைக்க வாதாடினவன் திடீர்னு நீதிபதி ஆன பின்னாடி மை லார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவர்களும் மனிதர்கள் தான், அவர்கள் கற்ற கல்வியை மதிக்கலாம், அவர்கள் வகிக்கக்கூடிய பதவியை வகிக்கலாம், நம்ம மதிக்கலாம், அதெல்லாம் நம்ம தப்பு கிடையாது. ஆனால் அவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை தந்தை பெரியார் நமக்கு சொல்லி காட்டினார். இப்ப என்ன நடக்குது, புல்டோசரை வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தோட வேலை என்னங்க, முடிந்தால் வீடு கட்டி கொடுக்கணும், கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்.
இவன் ஏற்கனவே கட்டி வச்ச வீட புல்டோசர் வச்சு இடிக்கிறான். எதுக்குடா இடிக்கிறேன்னு கேட்டா, இப்ப ஆக்கிரமிப்புகளை வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பை வந்து மதரசா கட்டிட்டாங்க, பள்ளிவாசலை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். ஆனா எதுக்கு செய்வாங்கன்னா, ஒரு பொது நலன் சார்ந்து ஒரு திட்டம் வருது, இந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் வருது, இந்த இடத்துல ஏர்போர்ட் வருது, இந்த மாதிரி 4 வழிச்சாலை வருது, அரசினுடைய விரிவாக்கம்னு வர்ற போது நகரினுடைய மையப்பகுதிகளில நடுத்தர மக்களாக இருக்கிறவங்க, ஏழை எளிய மக்களா இருக்கிறவங்க, பாட்டாளிகளா இருக்கிறவங்க, தொழிலாளர்களாக இருக்கிறவங்கனால ஒரு பெரிய அளவுல வந்து நகர்ப்புறங்கள்ல குடியிருக்க முடியல. அந்த ஒரு வாடகை கட்டி குடியிருக்க முடியாது, சொந்த வீடு கட்டி கொள்ள முடியாது. அவங்க நகரத்தினுடைய புறநகர் பகுதிகள்ல அரசு நிலங்கள்ல அவங்களா சில வீடுகளை கட்டி குடியிருப்பாங்க. அப்ப அந்த மக்களுடைய திரட்சி அதிகமாகும் போது அரசு எங்களுக்கு மனைப்பட்டா வழங்கணும்னு அவங்க கேட்பாங்க. அரசாங்கமும் கருணையோடு மனைப்பட்டா வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யும். இதைதான் நம்ம நடைமுறையில பார்த்திருக்கோம். ஆனா வேண்டுமென்றே இஸ்லாமியர் வைக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே ஆக்கிரமிப்பு இருப்பதாக சொல்லி அந்த வீடுகளை பூரா நூற்றுக்கணக்கான வீடுகளை வந்து புல்டோசர் வைத்து இடிப்பது, அவர்கள் மசூதியை இடிப்பது, அவர்களுடைய மதரசாவை இடிப்பதுங்கிறப்ப பாதிக்கப்பட்டவர் ரோட்டுக்கு வந்தவுடனே அவர்கள் அத்தனை பேர் வன்முறையாளர்கள்னு அவர்கள் மீது தடியடி நடத்துவது, தடியடிகளை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை அதோடு விட்டு விடாமல் மீண்டும் களத்திற்கு வரக்கூடாது, ரோட்டிற்கு போராட வரக்கூடாது என்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு அந்த உத்தரகாண்டினுடைய முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிக்கிறார். உடனே ஒரு 4 பேரை துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அதுல 250 பேருக்கு மேலானவர்கள் வந்து காயப்படுகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து நீடிக்கிறது. இவர்கள் எப்படி மணிப்பூரிலே தேவாலயங்களை உடைத்தார்கள், பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தார்கள், நிர்வாணமாக அழைத்து வந்தார்கள், மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கி வெறுப்பு அரசியலை கட்டமைத்து, இதுல என்ன கொடுமைனா பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த வன்முறையை பார்த்து அச்சப்படுகிறார்கள். அவர்கள் யாருக்குமே இஸ்லாமியர்கள் மீது தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. இது அரசாங்கமே உற்பத்தி செய்யுது. நீங்க நல்லா சொன்னீங்க தொடக்கத்திலேயே, குரானாவை வந்து இஸ்லாமியர்கள் தான் பரப்புறாங்க, குறிப்பா வந்து தப்லிக் ஜமாத்தார்கள் தான் அதை பரப்புனாங்க என்று ஒரு பொய்யை சொன்னாங்க. ஆனால் முடிவு என்னாச்சுன்னா, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்ட போது பல பேரை காப்பாற்றக்கூடிய இடத்திலே வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் தான் வந்து இருந்தார்கள் என்பதை நீயாரானா போன்ற டாக்ஸ்ல பல பேர் சொன்னதே நம்ம கேட்டோம். அப்ப இஸ்லாமியர்கள் பரப்பினார்கள் என்கிற வதந்திகளை தொடங்கினார்கள். அவர்கள் உதவியினால் உயிர் பிழைத்தோம் என்பதுலதான் அந்த நாடகம் முடிவு கொண்டது. அப்ப தொடர்ச்சியாக இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கான மாற்று என்னவென்றால், ஜனநாயக ரீதியான சக்திகளை ஒன்று திரட்டுவதுதான் இதற்கு மாற்று. இடதுசாரிகளோ, முற்போக்கை விரும்பக்கூடியவர்களோ, திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களோ, மத நம்பிக்கை மத சார்பற்றவர்கள் எல்லாம் அணிதிரள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை ராகுல் காந்தி செய்கிறார். மக்களை சந்திக்கிறார், பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறார், அணி திரட்டுகிறார், மக்களை திரட்டுகிறார். ஆனால் அதை செய்தியாக எந்த ஊடகமும் காட்டுவதில்லை. கண்டிப்பா ஒரு 500 பேரை வாடகைக்கு பிடிச்சிட்டு போய் தினசரி வந்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு ரோடு ஷோ நடத்தின அண்ணாமலையை வந்து இவர்கள் வந்து விவாத பொருளாக வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்கிறதை தவிர இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மொத்தமுமே ராகுல் காந்தியினுடைய அந்த நடைபயணத்தை முற்றிலுமாக வந்து காட்சியாக காட்ட மறுக்கிறார்கள், செய்தியாக வெளியிட மறுக்கிறார்கள். ஜனநாயக விரோத போக்கை வந்து இன்றைக்கு வந்து, அதாவது ஹிட்லர் சொன்னதாக ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு, ஆல் ஜட்ஜஸ் மை அட்வொகேட்ஸ் ஹிட்லர் சொன்னான்னு சொல்லுவாங்க. எல்லா நீதியரசர்களுமே என்னுடைய வழக்கறிஞர்களாக நான் மாற்றி விட்டேன்னு ஹிட்லர் சொன்னதைத்தான் இன்றைக்கு ஊடகங்கள், எல்லா ஊடகங்களுமே அரசினுடைய ஊதுகுழல்களாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிபிசி வந்து உண்மையை வெளியிட்டது, குஜராத் கலவரம் சார்ந்த உண்மைகளை வெளியிட்டது என்பது காரணத்திற்காக அவர்கள் மீது வருமான வரி சோதனை நடத்தினார்கள். எந்த ஊடகமே அறம் சார்ந்து, மனசாட்சி சார்ந்து, உண்மை சார்ந்து இயங்கக்கூடாது, இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கண்டிப்பான. இப்போ நீங்க சொன்னதுல இருந்து ஒரு தகவல் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எந்த இயற்கை பேரிடர் நடந்தாலும் சரி, அல்லது இயற்கை பேரிடருக்கு அப்பாற்பட்டு மனித உயிர் காப்பாற்றப்படணும், அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாக்குறோம், எல்லாமே வந்து இஸ்லாமிய அமைப்புகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நடைமுறை. இன்னைக்கு எவன்லாம் புல்டோசரை வச்சு இடிக்கிறானோ, அவனை எவன்லாம் ஆதரிக்கிறானோ, அவன் யாரும் அன்னைக்கு களத்துல வர்றதில்ல. இயற்கை பேரிடர் நடந்தாலும் சரி, உயிரை பாதுகாக்கணும்னாலும் சரி, ரத்தத்தை கொடுக்கணும்னாலும் அவங்கதான் அதை வந்து
அந்த ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்றதுல இருந்து, ரத்தத்தை கொடுக்கறதுல இருந்து, உணவு கொடுக்கறதுல இருந்து, உயிரை காப்பாத்துறதுல இருந்து, இயற்கை பாதிப்புல வந்து அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லைன்னா பள்ளிவாசலை திறந்து விட்டு அங்க எல்லா இந்துக்களையும் அரவணைச்சு செய்யறதுல இருந்து இங்க தமிழ்நாட்டுல நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இது வளர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 வேனு 2 வேனு 5 வேனு அப்படி வந்து அந்த இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள். வடநாட்டுல பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே உத்தரகாண்ட்ல வந்து நேத்து வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காரு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். என்னன்னா, சந்தேகத்துக்கு இடமான முஸ்லிம்கள் யாரா இருந்தாலும் எங்களுக்கு வந்து உடனே தகவல் தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு வந்து வாடகைக்கு வீடு கொடுக்க கூடாது. வாடகைக்கு வீடு கொடுக்கறதா இருந்தா எங்களுடைய அனுமதியை பெற்றுதான் கொடுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணும்போது ஒரு அரசாங்கமே இதை பண்ணுதுன்னு வைங்களேன். அப்போ எளிய மக்களினுடைய குரலா யார் இருக்கிறது? ஒரு சாதாரண வீட்டு வாடகையில, அதுவும் வடநாட்டுல வருமானம் இல்லாதவன், பசி பட்னி ரொட்டிக்கே வந்து அவஸ்தைப்படுற ஆளுங்க நம்ம பாக்குறோம். தினம் தினம் வந்து சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற மக்கள் ஆயிரக்கணக்கில் வரான். இன்னைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறோம். அந்த மாதிரி வறுமையா இருக்கிற மாநிலத்துல அவனுக்கு வீடே வாடகைக்கு தரக்கூடாதுன்னா அவன் எங்க போவான்? இது வந்து அரச பயங்கரவாதமா இல்லையா? ஹிட்லர் நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க. ஹிட்லர் இவ்வளவு கேவலமாலாம் நடந்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். இது யோசிச்சு பாருங்க. இதை தடுக்கிறதுக்கு என்னதான் வழி? இல்ல, இதை தடுப்பது அப்படிங்கிறது வந்து யாரு சம்பந்தப்பட்ட, அதாவது மீனவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் மீனவர்கள் தான் போராட வேண்டும், மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் மாணவர்கள் தான் போராட வேண்டும். அது தப்பான அணுகுமுறை இல்லையாது. எனக்காக யாரு போராடுவான்? இப்ப எனக்கு இல்ல, நாளை விவசாயிகளுடைய ஒரு பேரணி நடக்க போகிறது என்பதற்காக 144 உத்தரவை போட்டு முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில வந்து உத்தரவு பரப்பி இருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, ஜனநாயக ரீதியாக யாருமே போராடக்கூடாது, யாருமே தெருவிற்கு வரக்கூடாது, மக்களின் குரலை யாருமே பேசக்கூடாது என்கிற ஒரு நிலைமையை இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒரு சர்வாதிகாரத்தை வந்து ஜனநாயகத்தின் பேராலேயே நிறைவேற்றுகிறார்கள். ஏன்னா இப்ப நீங்க வந்து பக்தியை கூட அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். பிறன்மலை நோக்குவானா ராமன் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பிறன்மலை நோக்காத பேராண்மைதான் ராமனுடைய கதாபாத்திரம் என்று கம்பன் எழுதியிருக்கிறான். ஆனால் பிறன்மலையாக இருக்கக்கூடிய பாபர் மசூதியில் போய் ராமன் எப்படி குடியிருப்பார்? உண்மையான பக்தர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பொது மனசாட்சியை வந்து மழுங்கடிக்கிறார்கள். பொது மனசாட்சியை வந்து இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். பிரபலங்களை கூட்டிட்டு வந்து அவர்களுடைய குரலாக பேச வைக்கிறார்கள். எனவே இவர்கள் முழுக்க முழுக்க இவர்களுடைய ஆட்சி தோற்று போய்விட்டது. ஒரு ராமரை காட்டிதான், ஒரு கடவுள் நம்பிக்கையை காட்டிதான் இவர்களால் வந்து ஆட்சி நடத்த முடியும் என்று சொன்னார். நான் 10 ஆண்டு காலம் இதை சாதித்தேன், இந்த தொழிற்சாலைகளை கட்டினேன், இத்தனை லட்சம் பேருக்கு நான் வேலை தந்தேன், இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினேன், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கினேன் என்றெல்லாம் அவர்களால் பேச முடியவில்லை. அதை மறைப்பதற்காகத்தான் தனியார் நிறுவனங்களுக்கு முழுக்க முழுக்க லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விற்று தீர்த்து விட்டார்கள். இந்தியாவிற்கென்று விமான நிலையம் வந்து இந்திய அரசுக்கென்று கிடையாது, டாடாவிற்கு விமானங்களை விற்று விட்டார்கள். அதே போல ரயிலை படிப்படியாக தனியார் மயமாக மாற்றுகிற வேலைகளில் இருக்கிறார்கள். எல்லா லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாவற்றையுமே இவர்கள் தனியாருக்கு தாரை பார்க்கிறார்கள். அதனால அம்பானிக்கும் அதானிக்கும் பெருமுதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் இவர்கள் வேலை செய்கிறார்கள். அதை மறைப்பதற்கு காவியை ஒரு முகமூடியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதற்கு இஸ்லாமிய வெறுப்பு என்பதை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மை மக்களாக இருக்கிறவர்கள் இதை வந்து கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அந்த மௌனம் இருக்கிற, கடந்து போகிற மௌனம் இருக்கிற அந்த கர்ண மௌனத்தை கலைத்து விட்டாலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டுவிடும். அதான் அதுல நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மை மக்களுக்கு மத துவேஷம் என்பது கிடையவே கிடையாது. அவர்களுக்கு இவர்கள் ஊட்டுகிறார்கள். ஒரு குடம் பால் இருக்கிறது, அதிலே ஒரு விஷம் போட்டு விட்டால் ஒட்டுமொத்த பாலுமே விஷமாகி விடுகிறது போல பக்தி என்பது ஒரு குடம் பால் போல் இருக்கிறது. இந்துத்துவ RSS இந்த பார்ப்பனி ஆதிக்க கோட்பாடு என்பது அதில் ஒரு விஷம் போல கலந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த இந்துக்களையுமே ஒரு RSS குரலாக மாற்றுகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் 1925 தான் RSS தோன்றியது. அதற்கு முன்பு இந்து மதத்தை யார் காப்பாற்றினார்கள்? 800 ஆண்டு காலம் முகலாயர்கள் ஆட்சி செய்த போது அழியாத இந்து மதம், 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்த போது அழியாத இந்து மதம், எத்தனையோ படையெடுப்புகள் நிகழ்ந்த போதெல்லாம் அழியாத இந்து மதம். இவர்கள் வந்து காப்பாற்றுகிறார். அதாவது கடவுள் என்னை காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் அவன் பக்தன், கடவுளை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னால் அவன் பாஜக. அதுதான் சங்கிகளுக்கும் சாதாரண பக்தர்களுக்கும் ஒரு வித்தியாசம். கடவுளே காப்பாற்றுறேங்கிறான். கடவுள் வந்து இவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியா மாத்திட்டான். அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குவதன் வழியாக கடவுளை அவமானப்படுத்துகிறார்கள். ஏன்னா நான் தான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவமானப்படுத்துகிறார்கள். நீங்கள் சொன்னதை போல ஒரு வெள்ள பேரிடர் நடக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசலின் கதவு திறக்கிறது, தேவாலயங்களின் கதவு திறக்கிறது. ஏன் கோயில்களிலே கதவு திறக்கப்படவில்லை என்றால் அங்கே சனாதனம் இருக்கிறது, தீண்டாமை இருக்கிறது. அங்கே வந்து நகைகளை சேர்த்து வைக்கிறார்கள், அங்கே நாணயங்களை சேர்த்து வைக்கிறார்கள்.
எனவே பொதுமக்களை இந்த பயன்பாட்டிற்கு அவர்கள் பக்தர்களே அனுமதிக்காதவர்கள் எப்படி பொதுமக்களை எப்படி அனுமதிப்பார்கள் என்பது கேள்வி இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏமாளிகள் அல்ல. ஜனநாயகத்தை மீட்கக்கூடிய கடமை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. எனவே ஒரு மாற்றத்தை நிச்சயமாக மக்கள் நிகழ்த்துவார்கள். நம்ம அவநம்பிக்கை அடைவதற்கு நிச்சயமாக அதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை. இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும் என்றுதான். அதாவது இரண்டு வகையாக நான் அதை பார்க்கிறேன். என்னன்னா, தேர்தலுக்கு முன்பே ஒரு உறுதியான கூட்டணி என்கிற இடத்திலே ஒரு சில சறுக்கல்கள் நிகழ்ந்திருக்கலாம். சில கூட்டணியுடைய பேச்சுவார்த்தைகளிலே சில பேர் வெளியேறி இருக்கலாம், சில பேர் இல்ல. நிதிஷ்குமார் ஒரு விதிவிலக்கு. அவர் 17 முறைக்கு மேல அணி மாறி இருக்கிறாரு, பச்சைவந்திக்கு டப்பு கொடுக்குறாரு, ஏற்கனவே அவர் மேல் வாங்கிட்டார். அவரை விட்டுருக்க மம்தா பானர்ஜி போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில கூட கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பொது எதிரியாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், ஜனநாயகத்திற்கு யார் எதிரி என்றால் பாஜக. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களுக்கான உரிமை என்பது இல்லாமல் போய்விடும். எப்படி காஷ்மீரிலே 10 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படவே இல்லை, தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தப்படவே இல்லை. அவர்கள் அந்த மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுகிறார்கள். எப்பவுமே என்ன செய்வான்னா, யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து தருவார்கள். இவன் என்ன செய்யறானா, பிஹெச்டி படிச்சவனை கொண்டு பிரிகேஜில படிக்க சொல்றான், மீண்டும் யூனியன் பிரதேசத்துக்கு கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் தலையீடாக செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அடிப்படையிலே என்னன்னா, பிற்போக்கு சிந்தனையாளர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, இந்த நாட்டை 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ராமன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும்னா, நம் நவீன அதாவது இப்ப இந்து முன்னணி கூட்டத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்க, அவன் போற காரை யாரு கண்டுபிடிச்சான்னா ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சிட்டான். இன்னோவா கார்ல போறான், பல கார்கள்ல போறான். இந்த காரு ஜப்பான்காரங்க. அவன் ஜப்பான்காரன் யார சாமியா கும்பிடுறான்? புத்தரை சாமியா கும்பிடுறான், பௌத்த மதத்துக்காரன். சரி, பெட்ரோல் எங்க போடுறான்? அரபு காட்டுல வந்த பெட்ரோல போடுறான். அப்ப புத்த மதத்தை சேர்ந்தவன் கண்டுபிடிச்ச காரை எடுத்துக்கிட்டு அரபு நாட்டுக்காரன் உருவாக்கின பெட்ரோலை கொண்டு வந்து அவன் ஊர்ல இருந்து பெட்ரோலை கொண்டு வந்து போட்டுட்டு எல்லா நவீன அறிவியல் சாதனங்கள் அத்தனை கண்டுபிடிச்சவன். நம்ம மத ரீதியா மனிதர்களை பார்ப்பதில்லை, இருந்தாலும் உயர்காக சொல்றேன், விளங்காதவங்களுக்காக சொல்றேன். எல்லா அறிவியல் சாதனங்களையும் கண்டுபிடிச்சவன் உலகத்துல கிறிஸ்தவர்கள் தான். கடவுள் நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்கள், நமக்கு இல்லாத கிறிஸ்தவர்கள் இருப்பான். இவர்கள் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த உலகத்துல மதத்தை அரசியலில் இருந்து நீக்கம் செய்த நாடுகள் வளர்ச்சி அடைகிறது. இப்ப சீனாவுக்கு அரசியலில் மதத்தை கலக்கல, ஆனா மதத்தை கலந்த நாடுகள், இஸ்லாமிய நாடுகள்லாம் மிகப்பெரிய பின்னடைவுல தான் இருக்கு. இப்ப பங்களாதேஷை விடவும் மோசமான நிலைமைக்கு இந்தியா ஆளா இருக்கிறது. வாழ தகுதியற்றவர்களுடைய நாட்டினுடைய பட்டியல்ல பங்களாதேஷ் இறக்குமதி பண்ணிருக்காங்க. ஆமா, அதாவது திருப்பூர்ல இருந்து டீஷர்ட் உற்பத்தி ஆகி எல்லாம் ஏற்றுமதி ஆச்சு. இவன் ரொம்ப புத்திசாலி இல்லையா? இவன் என்ன பண்றான், பங்களாதேஷ்ல இறக்குமதி பண்றான். கேட்டா என்ன சொல்றான், இஸ்லாமியர்கள் தான் நமக்கு எதிரிக்கிறான். அவன் நாட்டுல இருந்தா நீ வாங்கி எனக்கு தர்றான். இந்துக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு இஸ்லாமிய நாட்டுல இருந்து நீ இறக்குமதி பண்ற. உன்னுடைய மத கோட்பாடு படி பார்த்தா நீ இந்துக்களுக்கு துரோகம் செய்ய. அதனால ஜிஎஸ்டி போட்டதன் மூலமாக தொடர்ச்சியாக பல சிறு தொழில்கள், குறு தொழில்கள்லாம் அழிந்து நாசமாகி பல பேருக்கு வேலை இழப்பு உண்டாகி ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி இந்தியா போய்கொண்டிருக்கிறது, கற்காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனால ஜனநாயகத்தை மீட்கிற ஒரு போரிலே இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்தியா கூட்டணியினுடைய தனித்தனியாக மாநிலங்களில் வெற்றி பெற்றதற்கு பின்னால் கூட மீண்டும் ஒரு பாஜக எதிர்ப்புக்கான அரசாங்கத்தை அமைப்பார்கள் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்த கூட்டணி உடன்பாடு என்பது தற்காலிகமான ஒரு சரிவுதானே தவிர இது நிரந்தரமாக பாஜக வெல்வதற்கான வாய்ப்பாக இது மாறிவிடும். கண்டிப்பான. இப்ப இறுதியா ஒரு கேள்வி, அதாவது என்னுடைய சந்தேகத்தை கேட்கிறேன். முன்னாடி ரஜினிய சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது அவர் சங்கியாவே நடந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய மகள் அப்பா சங்கி இல்ல, சங்கி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரு சங்கின்னு சொல்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையான்ட்டு நம்ம சீமான் மாதிரி ஆளு ரஜினிகாந்த் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முஸ்லிம் வேடம் போட்டு ஒரு படத்தை நடிச்சு அந்த படம் ஓடணுன்றதுக்காக எங்க சங்கின்னு சொல்லாதீங்கன்னு அந்த அம்மா ஒரு நாடகம் ஆடினாங்க. இப்போ உத்தரகாண்ட்ல நடக்கிற பிரச்சனைக்கு அவர் என்ன குரல் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரான்னு? இல்ல அடுத்த படம் வரும்போதுதான் எதிர்பார்த்து அதுக்கு ஒரு டைலாக் தயார் பண்ணுவாரா, இல்ல எப்படி? இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல? முஸ்லிம் வேடம் தரிச்சவரு, முஸ்லிமா நடிச்சவரு, மத சார்பினைய பத்தி பேசுறவர் ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல? என்ன காரணம்? ரஜினிகாந்த் இஸ்லாமியராக நடித்ததுனாலேயே ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் அல்ல.
இல்ல கருத்தியலுக்காக சொல்றேன். அவர் ஏற்கனவே பில்லா ரங்கா போன்ற படங்கள்ல திருடனா நடிச்சாரு. அப்ப நாங்க அவரை திருடனா கருதல. லால் சலாம்ல மத நல்லிணக்கவாதியா நடிச்சதுனாலயே நாங்க அவரை மத நல்லிணக்கவாதியாவும் பார்க்கல. ரஜினிகாந்த் என்ன மாதிரியான ஆள்னா எப்பொழுதுமே அதிகாரத்தினுடைய ஊதுகுழலாக இருப்பவர். பணமதிப்பு நீக்கத்துல எல்லாரும் வெயில்ல நின்று வரிசையில நின்று இந்தியாவில செத்து விழுந்தப்ப 100-150 பேருக்கு மேல மரணம் அடைந்த போது புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னு கூவினாரு. இப்ப பழைய இந்தியாவில வாங்கின சொத்தையெல்லாம் ஒப்படைச்சிருவியா, அதெல்லாம் இங்க வச்சிருக்கியா இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள்னு சொன்னாரு. அப்படி புகுந்த சமூக விரோதி தூத்துக்குடியில அவர் மட்டும்தாங்க. அப்புறம் மக்கள் புரிய வச்சாங்க அவருக்கு, நீ யாருன்னு ஒருத்தன் கேட்டான். அப்ப அவர் அதிகாரத்தின் குரலாக மட்டும்தான் இருக்கிறாரே தவிர அவருக்கு சுய புத்தியாக அவர் என்னவாக இருக்கிறார்னா அவருக்கு எந்த துவேஷமும் கிடையாது. அவருக்கு மத துவேஷம்லாம் கிடையாது. நான் அவரை சங்கியாகவும் நினைக்கல. அவர் நாளைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றார் முதலில் வாழ்த்து சொல்லுகிற இடத்துல ரஜினிகாந்த் தான் நிற்பார். அதனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு வாலாட்டுகிற அதிகாரத்தினுடைய ஒரு அரண்மனைக்குள்ளே வாலாட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு என்று கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாது, அவர் சங்கியும் கிடையாது, நுங்கியும் கிடையாது. அவர் அதிகாரத்திற்கு துணை போறவர். அவர் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு வருமான வரி கட்டாமல் அமலாக்கத்துறையிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக வேண்டி அவர் செய்வார். அவருக்கு எப்பொழுதுமே கொள்கை இருந்தது கிடையாது. அதனால ரஜினிகாந்த் போன்றவர்களை நம்புகிறவர்கள் தான் பரிதாபத்துக்குரியவர்களே தவிர ரஜினிகாந்தை குறித்து நாம் எந்த கருத்தையும் நாம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அவர் யாருங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். அதனால அவரை பொறுத்தவரையில் நாம் அவர் மீது எந்த விருப்பையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரஜினிகாந்த் அதிகாரத்திற்கு துணை போகிற ஒரு மனிதன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இவ்வளவு நேரமா உத்தரகாண்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை நாம எப்படி தடுக்கணும், இந்திய கூட்டணி வெற்றி பெற்றா மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு ஜனநாயக அடிப்படையில அப்படின்ற கருத்துக்களை நீங்க முன் வச்சீங்க. இடையில ரஜினிகாந்த் மாதிரி இந்த இரட்டை வேடம் போடுறவங்களுடைய அந்த முகத்தரையும் மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன கருத்துக்கள்ல இருந்து பார்ப்போம்னா இந்த மக்களுக்கு இந்த செய்திகளை அப்படியே விடுவோம். இந்திய கூட்டணி வெற்றி பெறத்துக்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம். ஜனநாயகத்தை காப்போம், இந்திய ஒற்றுமையை காப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.